ஹலோ மக்களே, என்னடா தட்டை தூக்கிட்டு நிற்கலாம் தானே பார்க்குறீங்க? அதெல்லாம் இல்லை, நம்ம பூ பறிக்க போகிறோம். வாங்க, ஃபஸ்ட் நம்ம அரளிப்பூ தான் பறிக்க போகிறோம். இங்கே பார்த்தீங்களா 2 இடத்துல பூ இருக்குது. இந்த பூவை பறித்து வச்சாச்சு. அடுத்தது ரோஸு. இந்த ரோஸை நான் ஆன்லைனில் தாங்க ஆர்டர் பண்ணி வாங்கினேன். நல்லாவே பூ பூக்குது. அந்த பூக்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக பறித்து எடுத்து வச்சுக்கலாம் மாலையாக கட்டுறதுக்கு. லைட் பிங்க் கலரில் அழகாக பூத்துருக்குங்க. நிறைய முட்டு வேறு இருக்குது இதில். இங்கே பாருங்கள் எவ்வளோ முட்டு இருக்குன்னு. இது போக எல்லாம் நிறையா முட்டு அந்த சைடும் இருக்குது. பறிச்சாச்சு. அடுத்தது நம்ம க்ரீப்பர் ரோஸ் ஒயிட் கலரில் இருக்கா, 4 பூ இருக்குது. அதையும் பறித்து எடுத்துக்கலாம். எடுத்து வச்சாச்சு. மல்லிகைப்பூ பற்றின அப்டேட் ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். மல்லிகைப்பூவில் இன்றைக்கி எனக்கு ஒரே ஒரு பூ தாங்க கிடச்சிச்சு. எவ்வளோ தேடியும் பூ கிடைக்கவே இல்லை. பரவாயில்ல. அடுத்ததாக ரெட் கலர் ரோஸு எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் வச்சு 5 வருஷம் ஆச்சு. நிறைய பூக்கள் கொடுத்துட்டா. இப்போ ஒரு 4 பூக்கள் இருக்குது. இன்னும் முட்டுக்கள்லாம் இருக்குங்க. இங்கே பாருங்கள், அங்கே வெயில் அடிக்கி இங்கே கருகியே போயிட்டாவ. இவள் ஒருத்தி மட்டும் இந்த பலா இலையோட நிழலில் மறைஞ்சு நிற்கிறதுனால கருகாமல் இருக்கா. நம்ம இவங்க 4 பேர்த்தையும் பறித்து எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா பொக்கே மாதிரி அழகாக இருக்குல்ல. நிறைய பூச்சி விழுவுங்க. ஏதாச்சும் டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். நானுமே சில மருந்தெல்லாம் போட்டுட்டு தான் இருக்கேன். அடுத்து முல்லைப்பூ பறிக்க போகிறோம். இது முல்லைப்பூன்னு சொல்லுவாங்க, பிச்சிப்பூன்னு சொல்லுவாங்க. நான் இதை முல்லைப்பூன்னு சொல்லுவேன். மாடியில் வச்சுருக்கனால கீழே நிறைய பூக்கள் இருக்குங்க. அதனால் அதை பறிக்க முடியாது. என் தம்பி இருந்தால் பறித்து கொடுப்பான். கீழே இறங்கி இது என்னால் பறிக்கலை. இவ்வளோதாங்க ஃபைனல் பூக்கள். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம மாலையே கட்ட போகிறோங்க. பார்த்திங்களா, இதான் நான் கட்டின குட்டி மாலை. நடுவால் அந்த ரெட் கலர் ரோஸ் வச்சு கட்டி முடிச்சிட்டேங்க. உங்களுக்கும் கார்டனிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள்.